Hello dear students, welcome to my channel Sean's Education Hub. In the video la nama standard 12 chapter 1 accounts from incomplete records adula vandu 13th question paakalam. From the following particulars calculate total sales. So sales in சம்பந்தப்படுற விஷயம் வந்து debtors account, bills receivable, sales return வந்து நம்ம returns inward அப்படியும் சொல்லுவோம். இது எல்லாமே வந்து சேல்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயம், எஸ்பெஷலி கிரெடிட் சேல்ஸ். ஏன்னா கேஷ் சேல்ஸ்ன்றது ஒரே என்ட்ரியில் முடிஞ்சிடும் நமக்கு. பட் கிரெடிட் சேல் ஆகும் போது தான் பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் டெட்டாஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு உண்டு. இப்போ இதோட பேட்டர்ன், அதாவது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், அது ரெண்டுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஃபார்மேட்டோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் லேட்டர் போடுறேன். அதுக்கு முன்னால் இந்த சம்மை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோட்டல் சேல்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஏற்கனவே வந்து இன்ஃபர்மேஷனில் கேஷ் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 அக்கௌண்ட் போடணும், அதாவது பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போடும்போது நமக்கு வந்து கிரெடிட் சேல் வந்து ஒரு பேலன்சிங் ஃபிகராக நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடலாம். நமக்கு வர வேண்டிய விஷயம் எல்லாமே அசெட் வந்து டெபிட் பேலன்ஸ். ஸோ பில்ஸ் ரிசீவபிளோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம இது வந்து ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்கு. ஸோ டெட்டாஸ் ஆன் பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1st April 2018 வந்து 60,000. ஸோ அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அக்கௌண்ட் ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெபிட் மேலே போட்டுட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் தென் மேலே வந்து கிரெடிட். ஸோ டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு. பொதுவாக அது வந்து உங்களுக்கு அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட்டட் டு அப்படின்னு ரீட் பண்ணுவாங்க. கேஷ் அக்கௌண்ட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், இல்லை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட்டட் பை கேஷ் அக்கௌண்ட். ஸோ அந்த ஃபார்மேட்டோடைய ரீடிங் அது வந்து. ஸோ பேலன்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1st April 2018 60,000 தான் நீங்கள் வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு பர்டிகுலர்ஸில் போட்டுட்டு 60,000 நீங்கள் அங்கே எழுதிருங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ், அது பில்ஸ் ரிசீவபிளோடது கிடையாது. அடுத்தது வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் வந்து நமக்கு டெட்டாஸ் கொடுக்குறது. அதே டேட்டாஸ் வந்து பில்ஸ் ரிசீவபிளை நமக்கு கேஷ் பண்ணும் போது நம்மளுடைய என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். ஸோ இங்கே வந்து பை கேஷ் அக்கௌண்ட்னு கிரெடிட் சைடில் வந்து நீங்கள் 1,60,000. ஸோ இது இந்த இயரில் நடந்த ஒரு டிரான்சாக்ஷன். பேட் டெட்ஸ் வந்து நாம் டெட்டாஸில் தான் எழுதுவோம். அதாவது டெட்டாஸ் வர வேண்டிய மணிலேருந்து நம்ம அதை வந்து ரிவர்சல் என்ட்ரி போட்டு அதை பேட் டெட்ஸாக மாற்றுவோம். ஸோ அந்த என்ட்ரி இங்கே பில்ஸ் ரிசீவபிளில் வராது. பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட். ஸோ நம்ம வரும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு மணி வந்து டிஸானர் ஆயிடுது. ஸோ டிஸானர் ஆகும்போது நம்ம போடுற என்ட்ரி, ஏற்கனவே டெட்டாஸ் அக்கௌண்ட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணியிருப்போம் பில்ஸ் ரிசீவபிள் ஆனோடனே. ஆனால் இப்போ அகெயின் வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம திரும்ப கிரியேட் பண்ணணும். ஏன்னா பில்ஸ் ரிசீவபிள் வந்து இங்கே டிஸானர் ஆயிடுச்சு. அதனால அது கிரெடிட் சைடில் வந்து பை டெட்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்டுன்றதை நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுட்டு 15,000 கிரெடிட் சைடில் போடணும். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட்னா சேல்ஸ் ரிட்டர்ன், அது வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்ல வரும். பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 31st March 2018. ஸோ அது வந்து க்ளோசிங் பேலன்ஸை வந்து நீங்கள், அதாவது இட் ஹேஸ் டெபிட் பேலன்ஸ்ன்னு சொல்லும் போது டெபிட் சைடு தான் அது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பை பேலன்ஸ் கேரிட் டவுன்னு போட்டு 90,000 கிரெடிட் சைடில் போட்டுட்டு நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,65,000. இங்கே நமக்கு ஏற்கனவே ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 60,000 இருக்கு. ஸோ 2,65,000லேருந்து 60,000 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வர்ற ஒரு மணி வந்து 2,05,000. 2,05,000 வந்து டூ டெட்டாஸ் அக்கௌண்ட்னு போட்டுட்டு, அதாவது என்ன அர்த்தம்னா, அதாவது டெட்டாஸை வந்து நாம பில்ஸ் ரிசீவபிளோட ஒரு என்ட்ரி போட்டு நமக்கு வர வேண்டிய மணி வந்து பில்ஸ் ரிசீவபிளாக நம்ம வந்து டெபிட் பேலன்ஸ் காட்டுவோம். ஸோ 2,05,000 இது வந்து பேலன்சிங் ஃபிகர்னு நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் போடணும். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் 2,65,000. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறது வந்து டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ ஃபார்மேட் போட்டுக்கோங்க, டெபிட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கிரெடிட். இதுக்கும் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெட்டாஸ் ஆன் 1st April 2018 2,50,000 வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். டெட்டாஸுக்கும் வந்து டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கும், தட் இஸ் டெபிட் சைடு தான் மோராக இருக்கும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸை வந்து நாம டெபிட் சைடில் எழுதுவோம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு 2,50,000. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து இங்கே கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ். ஸோ டெட்டாஸோட அக்கௌண்ட் வந்து ஏற்கனவே நாம் டெபிட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ வந்து நாம் அதை கேஷால் கிரெடிட் பண்ணணும், ஏன்னா நமக்கு மணி வருது. ஸோ பை கேஷ் அப்படின்னு போட்டு கிரெடிட் சைடில் 7,25,000. நெக்ஸ்ட் வந்து 50,000 பை ரிட்டர்ன்ஸ் இன்வர்டு கிரெடிட் சைடில் போடணும். தென் வந்து நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வந்து டூ டெட்டாஸ் அக்கௌண்ட் 2,05,000 பேலன்சிங் ஃபிகர் போட்டோம். அதோடைய கவுண்டர் என்ட்ரியை வந்து நீங்கள் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். பை பில்ஸ் ரிசீவபிள்னு போட்டு 2,05,000 பில்ஸ் ரிசீவ்டுன்னு ப்ராக்கெட்டில் நம்ம போடலாம்.
அதுக்கப்புறம் பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ்ன்னு என்னதுன்னா நம்ம டெட்டாஸ்லேருந்து வரும்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருப்போம். ஸோ நம்ம டெட்டாஸை வந்து அசெட்டாக காட்டிகிட்டு இருப்போம். இப்போ என்ன ஆயிடுதுன்னா நமக்கு அது இட்ஸ் நோ மோர் அன் அசெட். ஏன்னா நமக்கு அது வந்து இனிமேல் அந்த மணி வராதுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போது நம்ம பேட் டெட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ பேட் டெட்ஸ் கிரியேட் பண்ணும்போது பேட் டெட்ஸ் வந்து நமக்கு டெபிட் ஆகும். ஸோ பேட் டெட்ஸ் அதை வந்து நம்ம கிரெடிட் சைடில் பை பேட் டெட்ஸ் அப்படின்னு போட்டு 30,000 நம்ம கிரெடிட் சைடில் காட்டணும். தென் பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர் பண்ணும்போது நம்ம வந்து பில்ஸ் ரிசீவபிளும் டெட்டாஸ் அக்கௌண்ட்டையும் தான் நம்ம திரும்ப லிங்க் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வந்து பை டெட்டாஸ்ன்னு போட்டு 15,000 கிரெடிட் சைடில் காட்டணும். ஸோ அதோடைய கவுண்டர் என்ட்ரி தான் இங்கே வந்து டூ பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு போட்டு டிஸானர்ட் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு 15,000 இங்கே நம்ம திரும்ப காட்டுறோம். அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் சன்ட்ரி டெட்டாஸ் ஆஸ் ஆன் 31st March 2019 வந்து 2,40,000. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன். ஏன்னா டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கும் டெட்டாஸ் அக்கௌண்ட்க்கு, டெபிட் சைட் தான் மோராக இருக்கும். ஸோ 2,40,000 கிரெடிட் சைடில் போட்டுட்டு டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12,50,000 கிடைக்குது. அதுவே நீங்கள் வந்து இந்த பக்கமும் க்ளோசிங் பேலன்ஸாக போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே 2 என்ட்ரி தான் நம்ம போட்டிருக்கோம். 2,50,000 ப்ளஸ் ஒரு 15,000 ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 2,65,000 கிடைக்கும். இந்த பக்கம் இருக்கிற டோட்டல் தட் இஸ் 12,50,000லேருந்து 2,65,000 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட் வந்து 9,85,000 டோட்டல் சேல்ஸிங். இது வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம சேல் பண்ணும்போது போடுற என்ட்ரி வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் இண்டிவிஜுவல் நேமில் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். இது வந்து டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்னு போடுறோம். ஸோ இந்த இயரில் ஆன டோட்டல் சேல்ஸ் வந்து ஒரே என்ட்ரியாக போடுறோம். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் டு கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து உங்களுக்கு இங்கே கிரெடிட் சேல்ஸை காட்டுது. ப்ராக்கெட்டில் வந்து நீங்கள் பேலன்சிங் ஃபிகர்னு போட்டுக்கோங்க. அது வந்து 9,85,000. ஸோ 2 அக்கௌண்ட் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இப்போ நீங்கள் வந்து டோட்டல் சேல்ஸ் தானே உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் வந்து ஏற்கனவே அந்த பேலன்சஸில் கொடுத்துருக்கு 3,15,000 ப்ளஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் வந்து தட் இஸ் கிரெடிட் சேல்ஸ் வந்து 9,85,000. ரெண்டையும் ஆட் பண்ணும் போது ₹13 lakh. ஐ ஹோப் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ அப்டேட்ஸும் கிடைக்கும். ஏர்லியர் வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.